நான் கேட்டதெல்லாம் உண்மைதானா? என் ஆதி என்னை விட்டுட்டு போக போறானா? யாரோ நம்ம ரூமுக்கு வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரா இருப்பாங்க? போய் பார்க்கலாம். நீலா, நீலா, இந்த நேரம் நீ என் ரூமுக்கு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதிக்கிட்ட நான் கேட்டதை பற்றி கேட்கலாமா? ஒரு வேளை கேட்டுட்டேன்னா என்னை விட்டுட்டு சீக்கிரமாக போயிடுவானா? ஒன்றும் இல்லை ஆதி, இந்த பக்கம் தண்ணி குடிக்க வந்தேன், அவ்வளோதான். நீலா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? நான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தது எதுவும் கேட்டியா? ஆதி, அது வந்து நீ பேசினதை நான் ஏன் ஆதி கேட்கணும்? நான் சும்மா தான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன். ஒருவேளை நான் ஃபோன்ல பேசிட்டு இருந்ததுன்னு கேட்டிருப்பாளா? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கா? சமந்தி, என் மனசே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு இத்தனை வருஷம் ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்ப அவ கையில கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம் சம்மந்தி, எங்கள் வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு மகாலட்சுமி வரப்போறான்னு நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமந்தி, அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். எப்போ இந்த முகூர்த்த பட்டு புடவெல்லாம் எடுக்க போறோம்? ஏன்னா இந்த ஆரி ஒர்க்கு அந்த ஒர்க்குன்னு இப்பெல்லாம் ரொம்ப தைக்கிறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இப்போ தைக்க கொடுத்தானே சீக்கிரம் தைச்சு வாங்க முடியும், அதான் கேட்டேன். ஆமாம் மைனி, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். எதுக்கு நாளை தள்ளி போட்டுட்டே இருக்கணும்? இன்னைக்கு சாயந்தரமே போய் எடுக்க சொல்லிடலாம். அம்மா நீலா, இன்னைக்கு சாயந்தரம் நீயும் ஆதியும் போயிட்டு உனக்கு பிடிச்ச நல்ல பட்டு புடவையா எடுத்துட்டு வாங்க. என்ன எல்லாரும் இவ்வளவு கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க, நிலா மட்டும் ஏன் அமைதியா இருக்கா? ஆதி, நீ நிலாவை கூட்டிட்டு போய் எடு, ஏன்னா அவளோட டேஸ்ட் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அத்தை, எனக்கு இப்போ பட்டு புடவைலாம் எதுக்கு அத்தை? இந்த கல்யாணமே நடக்குமா என்னன்னே தெரியல. இதுல புடவை மட்டும் எதுக்கு அத்தை? ஒன்றும் வேண்டாம். அடி, என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? ஆதி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்கு வந்திருக்கான். அந்த உடனே உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா நீ என்னடான்ட்டு இப்படி பேசிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லாமா, இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னே தெரியல. எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு, அதான் வேண்டாம்னு நினச்சேன். நீலா, நீ எதுக்காக இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? அதான் தாத்தா சொன்னாங்கல்ல கல்யாணம் நடக்கும்ட்டு. அப்புறம் ஏன் இவ்வளவு சந்தேகம் உனக்கு? ஏன் ஆதி திரும்ப திரும்ப என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற? இன்னும் 6 நாள் என்னை விட்டுட்டு ஊருக்கு போக போகிறேன். இங்கே வந்து இப்படி பேசிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை ஆதி, எனக்கு தலை ரொம்ப வலிக்கு, நான் ரூமுக்கு போகிறேன். நிலா எதுக்காக இப்படி பேசிட்டு போறா? அவள்கிட்ட என்னன்னு தனியா போய் கேட்கணும். கடவுளே, நீ எதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துற? நான் ஆதிக்காக இத்தனை வருஷமாக காத்திருந்தேன். ஆனால் ஆதி என்னடான்ட்டு 6 நாள் என்னை விட்டுட்டு போகிறேன்னு பேசிட்டு இருக்கான். என்ன நிலா இங்க நின்று தனியா பேசிட்டு இருக்கா? ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதான் கரெக்டான சான்ஸ். ஆதியை பத்தி இவள்கிட்ட சொல்லி பிரிச்சு விட்டுருணும் அவங்க ரெண்டு பேரையும். நிலா எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன நிலா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? ஒருவேளை ஆதி உன்னை விட்டுட்டு ஊருக்கு போயிருவான்னு நினைக்கிறியோ? கௌதம், நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. ஆதி என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். அது இல்லாமல் இது என்னோட பர்சனல் விஷயம், இதுல நீ தலையிடாத. அப்படியா? ஆனா ஆதி மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை ஆதி உன்கிட்ட எதையாவது மறைக்கிறான்னு நீ சந்தேகப்பட்ட அப்படின்னா உன்னோட லேப்டாப் பேக்கை செக் பண்ணி பாரு, எல்லாம் உனக்கே உண்மை புரியும். எதுக்காக கௌதம் என்கிட்ட இப்படி பேசிட்டு போறான்? ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ? நானுமே ஆதி பேசுறதை கேட்டேனே. என்னவா இருந்தாலும் நீங்க அவன் ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்துடணும். ஆதி குளிச்சுட்டு இருக்கான். அவன் வரதுக்குள்ள உண்மையெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். ரூம் ஃபுல்லா தேடியும் ஆதியோட பேக்கே காணுமே. இந்த டேபிளில் தான் ஒரு டைரி இருக்கு. அட்லீஸ்ட் இதுக்குள்ளேயாவது ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்ப்போம். இது ஒரு ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி இருக்கே. இதில் ஆதியோட பேர் கூட போட்டிருக்கே. இன்னும் 6 days அப்போ ஆதி கன்ஃபார்மாக ஊருக்கு கிளம்புறானா? நிலா, நீ ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதி, ஏன் ஆதி நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துற? நீ ஊருக்கு போக போறல என்னை விட்டுட்டு. உனக்கு என்ன பிடிக்கலன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடு ஆதி. இவ்வளோ கஷ்டப்படுத்தாத. எதுக்காக நான் இத்தனை வருஷம் உனக்காக காத்திருந்தேன்? நீ என்னை விட்டுட்டு போற. அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நிலா, நான் எல்லாம் உன்கிட்ட சொல்லலன்னு தான் நினைச்சேன் நிலா. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்ன உனக்கு பிடிக்கலையா ஆதி? உனக்கு வேற யாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன நிலா, ஏன் நிலா இப்படி பேசுற? எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது நிலா. போதும் ஆதி, நீ எதுவும் பேச வேண்டாம். இனி நான் எதுவும் கேட்க வேண்டாம். நீ என்கிட்ட மறைக்கணும்னு தானே நினைச்சேன். மறைச்சே வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். நிலா, இல்ல நிலா, நான் சொல்ற வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ.